முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் எல்லாம் நமக்கு தான் படைச்சிருக்கிறான். நம்மளை படைச்சி விட்டான். நம்மளை படைச்சிட்டு எவ்வளோ விஷயங்கள் இந்த பூமியில் எல்லாம் பரவி விட்டுருக்கிறான். எத்தனை வகை வகையாக வண்ண வண்ணமான சாப்பாடுகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். அல்லாவாக உற்பத்தி செய்கிறது பல வண்ணங்களில் இருக்கிறது. நம்ம திறமையை பயன்படுத்தி நம்மளாக தயாரிக்கிறது பல வகைகள் இருக்குது. என்னத்தை தயாரித்தாலும் மூலப்பொருள் அல்லாவுடைய பொருள் தான். நீங்கள் என்னத்தை பிரியாணி செஞ்சாலும் அது போடக்கூடிய எல்லாமே அல்லாவுடைய தயாரிப்பு தான். அப்போ அல்லாவே வண்ண வண்ணங்களாக இந்த உலகத்தில் நிறைய உணவுகளை படைத்திருக்கிறான். அதை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமைகளை அனுபவங்களை வைத்து கொண்டு பலவிதமான உணவுகளை எல்லாம் தயாரிக்கிறீங்க. இந்த மாதிரி தயாரிக்கிறதுல அடிப்படை என்னன்னு கேட்டால், எல்லாம் மனிதனுக்கு தான், அனைத்தும் ஹலால். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, இந்த பூமியில் என்னவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன் அல்ல ஃபஸ்ட்டு அடிப்படையே போடுறோம். உணவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டால், எல்லாமே ஹலால் தான். ஹராம்னு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். ஹராம்னா என்ன இருக்குன்னு, ஹலாலுக்கு ஆதாரம் காட்டக்கூடாது. ஹலால் இந்த அடிப்படை இங்கே விளங்கிக்கணும். இந்த ஒரு அடிப்படையை விளங்கிக்கிட்டால் தான் அந்த உணவு இஸ்லாமிய உணவு கொள்கை புரியும். இப்போ நம்ம மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள் இருக்குது. வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களான்னு பார்க்கணும். தடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கக்கூடாது, அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறானா ரசூல் தடை செஞ்சுருக்கிறாளான்னு பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும், மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை செய்யணும் என்று சொன்னால் இப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். இதில் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இப்படி பார்க்கணும். நம்ம ரமலானில் தொழுகிறோம். ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8, 10, 12 பல விதமாக தொழுதிருக்கிறார்கள். ஆனால் அந்த 20 ரக்காத் தொழவே இல்லை. 20 ரக்காத் ஏன்பா தொழுறேன்னு கேட்டால் தடை இருக்கான்னு கேட்குறான். தடை இருக்கான்னு கேட்கக்கூடாதுப்பா, செஞ்சாங்கன்னு ஆதாரம் காட்டு. நீ எதை காட்டணும், அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா ரசூல் அவங்க அதை சொல்லத்தானே வந்தாங்க. ரசூல் அல்லாஹ் எதுக்கு அனுப்பியிருக்கிறான், வணக்கத்தை சொல்லித்தரதுக்கு தான் வந்தாங்க. இப்படி 20 ரக்காத் என்பது இந்த மார்க்கத்தில் உள்ளதாக இருக்குமே, ஆனால் அவங்க முதல்ல தொழுது காட்டியிருப்பார்கள். அவங்க காட்டின மார்க்கத்தில் 20 ரக்காத் இல்லை. அப்போ அதில் எப்படி பார்க்கணும், வணக்க வழிபாடுகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாவும் ரசூலும் சொல்லியிருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். சொன்னால் செய்யணும், சொல்லணுன்னா செய்யக்கூடாது. தடை இருக்கான்னு பார்க்கக்கூடாது. என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு தடை இல்லைன்னு சலான் சொல்கிறோம். சலான் சொல்லி முசாபா வலது கையால் முசாபா செய்கிறோம். ஒருத்தன் இடது கையை நீங்கள் முசாபா செய்கிறான். தடை இருக்கான்னு கேட்குறான். தடை இருக்கான்னு பார்க்க, இது இபாதத்து வணக்க வழிபாடு விஷயம். இடதுகளை ரசூலை செஞ்சாங்களா, வலதுகளை செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்குது, அதை செய். இடதுகளை செஞ்சாங்களா, இடதுகளை செய்யாது நீங்கள் அது இருக்கா அப்படி கேட்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் இதெல்லாம் மார்க்கமாக செய்யக்கூடிய இபாதத்துகள். இபாதத்துகள் விஷயமாக நம்ம என்ன பார்வை இருக்க வேண்டும் என்று கேட்டால், மார்க்கம்னு ஒன்று சொல்வதாக இருந்து, உதாரணமாக ரஜப மாதம் 27 மேராஜ் நோம்புன்னு வைக்கிறாங்க. மேராஜ் நோம்புங்கிற பேரில் ரஜப மாதம் என்ன செய்வாங்க, 27 பள்ளி வசனம் அலங்காரம் பண்ணி மேராஜ் நோம்புன்னு ஒரு நோம்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஷாபான் மாதம் 15 அன்னைக்கு பராத்து நோம்புன்னு ஒரு நோம்பு வைக்கிறாங்க. ஏன்டா அந்த நோம்பு வைக்கிறான்னு கேட்டால், வைக்கக்கூடாது இருக்கான்னு கேட்குறான். தடை இருக்கான்னு கேட்குறான். அப்படி கேட்காதப்பா, ரசூலில் வச்சாங்களான்னு கேளு. நீ எப்படி ஆதாரம் காட்டணும், ரசூல்லா இந்த ஷாபான்னு நோம்பு வச்சாங்களா, ஷாபான் புதிய கண்டுபிடிப்பு இல்லையில, ரசூல்லா காலத்துலேருந்து உள்ளது தானே. அப்போ ரசூல்லாவும் இந்த ஷாபான் எத்தனை ஷாபான் அடைஞ்சிருப்பாங்க, எந்த ஷாபான்லையாவது ரசூல்லா 15 நோம்பு வச்சாங்களா, வைக்கலைன்னா இல்லைன்னு அர்த்தம். தடுத்தாங்கன்னு பார்க்கல, தடை இருக்கான்னு கேட்கவே கூடாது, செஞ்சாங்களான்னு கேட்கணும். மார்க்கத்தில் எதை செஞ்சால் மேராஜ் நோம்பு வைக்கிறோம், நோம்பு தானே, தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும், நபி செஞ்சாங்களான்னு கேட்கணும். செய்யலைன்னா இல்லை, செய்யலைன்னா என்ன மார்க்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். இது இபாதத்துகளுக்கு. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள உணவு தண்ணி பொருள்கள் பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை திங்கலாமான்னு கேட்டால் திங்கலாம், என்ன தடை இல்லை. ஒரு புதுசாக ஒரு பிராணியை நீங்கள் பார்க்குறீங்க, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதை சாப்பிட்லாமான்னு ஒருத்தன் கேட்குறான். புதுசாக ஒரு செடியை பார்க்குறீங்க, அது திங்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். இது திங்கலாமான்னு திங்கலாம், தாராளம் தின்ட்டு போ. ஏன், என்ன ஆதாரம், தடை இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அனுமதிச்சுட்டான்ல. உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்கு அனுமதித்த காரணத்தினால மார்க்கத்தில் ஒரு உணவை உணவையோ உடையவோ அல்லது பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளையோ கூடாது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும். தடை இல்லைன்னா அது ஆதாரம். செய்கிறதுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை, திங்கலாம் என்பதற்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை. திங்கலேன்னு தடை இல்லையா, தடை இல்லாத எல்லாமே ஹலால் தான். அது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், 2வது சூறாவில் 29வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் இருந்து ஜமியா, அவன் தான் இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு படைத்து விட்டான். இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு படைச்சான்னு என்ன அர்த்தம், நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு கொள்ளுங்கள்,
பயன்படுத்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்காக படைத்தான் என்று சொன்னால் எல்லாமே திங்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. திங்கிற பொருளும் உலகத்தில் இருக்கிறது, வேறு வேறு பர்பஸுக்கு உள்ள பொருள்களும் இருக்கிறது. என்னென்ன பொருள் என்னென்ன பயன்பாட்டுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறானோ அதை என்ன செய்யுங்க, நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அது ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்கு நினைஞ்சிட்டான், உங்களுக்காக படைத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. உணவுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால், எல்லாம் நமக்கு எல்லாம் படைச்சிட்டான். நமக்கு படைச்சான்னு என்ன அர்த்தம்? ஹலால்னு அர்த்தம். நமக்காக எல்லாம் படைச்சிட்டான்னு சொன்னால் அனைத்துமே ஹலால். ஒன்றை ஹராம்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? நாய் சாப்பிடாதன்னு சொல்வதாக இருந்தால், நாய் சாப்பிடாதுன்னு தடை வரலன்னு வைங்க, நாய் சாப்பிட்லாம் தான். நாய் சாப்பிடக்கூடாதுன்னு தடையே இல்லைன்னு பேச்சுக்கு வைங்க. எந்த தடையும் தேடி பார்க்குறீங்க, நாய் சாப்பிட்றதுக்கு தடை இல்லை, தடையில்லாட்டி தின்ட்டு போங்க. தடை இருக்குது, அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். நாய்க்கு தடை இருக்குது, ஒரு பேச்சுக்காகவே என்ன செய்கிறோம், நாய் தேடி தேடி பார்க்குறோம், நாய்க்கு தடை கிடைக்கல, கிடைக்கடி சாப்பிட்டு போ. எல்லாம் தடுக்காத ஒன்றா மற்றவனுக்கு தடுக்க என்ன ரைட் இருக்கிறது? ஹராமாக இருந்தால் அவன் சொல்லியிருப்பானே. எதை அவன் வேண்டாம் என்று எல்லாம் விளக்க நினைக்கிறானோ அந்த படைத்த பொருள்களில் ஒரு 2% 3% தான் ஹராமு வரும். 97% ஹலால் தான். நல்லா படைச்ச எல்லாமே, அந்த பூமியில் படைச்ச எல்லாமே நமக்கு ஹலால் தான். சின்ன நம்பரில் சில விஷயங்களை என்ன செய்வான்ல, சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பான். எதை சொல்லியிருக்கிறானோ, ரசூல் சொல்லியிருக்கிறாங்களோ அதை தவிர உள்ள எல்லாம் ஹலால் என்று வணங்கி கொள்ள வேண்டும். அதில் என்னென்னு சொன்னால், இந்த ஹலால் ஹராமை எல்லாம் அனுமதிச்சே தான் நம்ம சாப்பிட்ணுங்கிறோம்ல, அந்த விஷயத்தில் முக்கியமான கட்டளைகள் எல்லாம் போடுறான். அதாவது 2வது சூறாவில் 57 வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்காக எல்லாத்தையும் படிச்சுட்டான்ல, அதுக்கான எல்லாத்தையும் தின்றுபடாதீங்க. குழு நீங்கள் சாப்பிடுங்கள், மின் தொய்யிபாத்தி மா ரசக்கனாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானவைகளை சாப்பிடுங்கள். தூய்மையானவை அது அல்லாஹ் ஒரு ரசூல் விளக்கியிருக்காங்க பின்னாடி. ஏதாவது ஹலால்னு விளக்குவோம், அப்போ விளங்கிக்கிறவனிங்க அல்ல என்னெல்லாம் கட்டளை போடுறான்னு கேட்டால், குழு மின் தொய்யிபாத்தி மா ரசக்கனாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலே தூய்மையானவைகளை, தையிபாத்துன்னா ஹலால், ஹலாலானவைகளை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு 2:57 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 2:168 வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது, யாயுஹன்னாஸ், மனிதர்களே, குழு மிம்மா ஃபில்லர்லி, பூமியில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிடுங்கள், ஹலாலன் தையிபன், ஹலாலான நிலையிலையும் தூய்மையான நிலையிலும் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அது ஹலாலான்னு பார்த்துக்கிறங்க, அதாவது அதுக்கு தடை இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அல்லாஹ் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறானான்னு பார்த்துக்கிறங்க. அப்படி சொல்லலைன்னா ஹலாலாகி போயிடும். அப்போ ஹலாலான எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 16வது சூறாவிலையும் 16வது சூறாவில் 114வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாயுஹல்லதி நாமனும் குழுவின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் 172 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். 160 வசனத்திலையும் இதே விஷயம் இருக்கிறது. 20வது அத்தியாயம் 81வது வசனத்திலையும் இருக்கிறது. அது மாதிரி யாயுஹ ருசுலு குழுமின தையிபாத், ரசூல்மார்களெல்லாம் கட்டளையிடறான். ரசூல்மார்களே, நீங்கள் உலகத்துக்கு தூதராக போயிட்டீங்க, நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று கேட்டால் ஹலாலாக்கின தான் சாப்பிடணும், தூய்மையானதான் சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிடறான். அப்போ எல்லாத்தையும் எல்லாம் நமக்குன்னு படைத்து விட்டு அதில் சிலதை தூய்மையற்றவை நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். அது அல்லாத எல்லாமே ஹலாலானவை. எதையெல்லாம் அல்ல தடுத்த லிஸ்ட் இனிமேல் தான் சொல்ல போகிறோம். அல்ல எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை கழிச்சிட்டு பார்த்தீங்க என்று சொன்னால் அது எல்லாமே தூய்மையானது, அது எல்லாமே ஹலாலானது, அதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறான்.